அனைவரும் கண்களை மூடி ஜெபிப்போமாக. பரலோக பிதாவே, பரிசுத்த பிதாவே, இந்த சாயங்கால வேலை நாங்கள் உண்மை அழைக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் எப்பொழுதுமே எங்களுக்கு ஆண்டவரே எங்களை தொடும் ஆண்டவரே, எங்களை உடைக்கும் ஆண்டவரே, எங்களுக்கு நிறைய காரியங்களை சொல்லிக் கொடுக்கும். என்னையும் மறைத்துக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போறதுக்கு முன்பாக அநேக ஆயத்தங்களை செஞ்சார், அநேக அற்புதங்களை செஞ்சாரு, ஆயத்தங்களை செய்தாரு, நிறைய காரியங்களை செய்து கொண்டே இருந்தார். ஆனா அவருக்கு மட்டும்தான் தெரியும் நான் அவர் வந்து சிலுவையில ஏற போறாருன்னு சொல்லிட்டு. கூட அந்த சீஷர்கள்லாம் எந்த சங்கதியும் ரொம்ப தெரியாது, ஏன்னா கடைசியில தான் தெரியாது. ஆனா அவர் அற்புதங்களை செய்யும் போது பாத்தீங்கன்னாக்கா ஆண்டவர் யார்ட்டுமே எனக்கு இந்த உதவி வேணும், நான் உனக்கு இந்த உதவி செய்யறேன்னு சொல்லி கேட்கவே இல்லை. அது எனக்கு ரொம்ப சிந்திக்க வச்சது. ஏன்னா அவர் கடைசியில சிலுவைக்கு போன போது நான் உங்களெல்லாம் சுகப்படுத்தினல, உங்களுக்கு நான் இதெல்லாம் தந்தேன், வாங்கல எனக்கு உதவி செய்யுங்களேன்னு கேட்டாரா? இல்ல, யார்ட்டுமே கேட்கல, ஒருத்தட்ட கூட கேட்கல. அவர் அந்த மாதிரி யார்ட்டுமே அவர் போயிட்டு நான் உனக்கு உதவி செஞ்சேன், நான் உன்னை ஹீல் பண்ணேன், நான் உன்னை சுகப்படுத்தினேன், நான் உனக்கு இதை செஞ்சேன், நான் உனக்கு அதை செஞ்சேன், அது மனுஷன் சொல்லி காட்டுவான். ஆண்டவர் என்னைக்குமே சொல்லி காட்ட மாட்டார். ஆமென். நான் உனக்கு இதை செஞ்சேனே அதை செஞ்சேனேன்னு அவர் யாரையுமே கூப்பிடல. கர்த்தர் அவர் தன்னையே எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டார். இதுதான் நான் இன்னைக்கு கத்துக்கிட்ட பாடம். தன்னை ஒருடைய காரியத்துக்காக நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய நேரங்கள் சொல்றோம்ல, ஐயோ என்ன பிரச்சனை வரப்போதோ, ஐயோ என்ன நடக்க போதோ, ஐயோ எப்படி ஆக போதோ, இப்படிதான் நிறைய பேசுவோம் நம்ம. நான் கேட்கிறேன், ஆண்டவருக்கு தெரிஞ்சு அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தன்னை எப்படி ஆயத்தம் படுத்தினார். ஸோ ஒரு பிரச்சனை வருதுனாக்கா, ஒரு குழப்பங்கள் வருதுனாக்கா நம்மளை எப்படி ஆயத்தப்படுத்திக்கணும்ன்றதான் நம்ம இன்னைக்கு சிந்திக்க போறோம் நிறைய காரியங்கள். ஸோ இது கண்டிப்பா இது எல்லாருக்குமே இது பிரயோஜனமா இருக்குன்றதை நான் விசுவாசிக்கிறேன். ஒரு வித்தியாசமான முறையில் நான் யோசித்து பார்த்தேன், இதை நம்ம சிந்திச்சா எப்படி இருக்கும். ஆண்டவர் வந்து எப்படி அவர் தன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டார். Jesus prepared himself for all the struggles. என்னென்னலாம் struggles அவருடைய வாழ்க்கையில வரப்போதோ அதுக்கு தன்னை ப்ரிப்பேர் பண்ணார். ஏன்னா நம்மளுக்கு பிரச்சனை நாளைக்கு வரப்போகுது, அடுத்த வாரத்தில் ஒரு பிரச்சனை வரப்போகுது, சரி வாங்க நம்ம எல்லாம் போயிட்டு ஒன்றா சாப்பிடலாம் யாருக்குன்னா சொல்லிடுமா, வாங்க ஹோட்டலுக்கு போயிட்டு வரலாம், நல்லா போய் சாப்பிட்டு வரலாம், அடுத்த வாரம் என்ன ஆக போதோ தெரியல, என்ன நடக்க போதோ தெரியல, பிரச்சனையை பொறுத்தது எப்படி நம்ம எடுத்துக்க போறோம்னு சொல்லிட்டு. ஆனா ஆண்டவர் வித்தியாசமான முறையில இந்த இடத்துல அவருக்கு சிலுவையில் அறைய போறாங்க, அவரை காட்டி கொடுக்க போறவங்க இருக்கிறான் தெரிஞ்சும் ஆண்டவர் ஒரு அழகான மீலுக்கு அழைக்கிறார். அவங்களுடைய சீஷர்களை அழைக்கிறார் அந்த இடத்துல. அதாவது அதுக்கு தான் இயேசுவின் ஆயத்தம், அந்த பாஸ் ஓவர் மீல் என்னவாங்க, அதுக்கு பஸ்கா பண்டிகை என்று சொல்லுவாங்க. ஆண்டவர் எப்படி தன்னை ஆயத்தப்படுத்தினார் என்பதை நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். பஸ்கா எனப்பட்ட புளிப்பில்லாத அப்ப பண்டிகை சமீபமாயிற்று. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதப்பாரகரும் அவளை கொலை செய்யும்படி யோசித்து ஜனங்களுக்கு பயப்பட்டபடியினால் எவ்விதமாய் அப்படி செய்யலாம் என்று வகை தேடினார்கள். ஒரு பக்கம் அவங்களுடைய ஆயத்தெல்லாம் எப்படி இவரை கொலை பண்ணலாம், எப்படி இவரை அடிச்சு விடலாம், எப்படி இவரை எங்க தள்ளலாம் சொல்லி ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரீசெண்டா நம்ம செகண்ட் ஆந்திரால ஒரு பாஸ்டரை சாவடிச்சிட்டாங்க. நல்ல ஊழியம் செஞ்ச பாஸ்டர், அவர் மூலமா நிறைய அற்புதம் நடந்தது. இப்போ போன வாரத்தில் நிறைய அற்புதம் நடந்தது. அவர் சபை நிறைய பேர் இருந்தாங்க. அவரை கொண்டு போயிட்டு அவர் வாயில சாராயம் ஊத்தி சாராயம் குடிச்சிட்டாரு, அவர் வந்து ஆக்சிடென்ட்ல செத்துட்டாரு, போய் அவர் மேல பொய்யெல்லாம் சொல்லி அவரே செத்துட்டாருன்னு சொல்லி. ஆனா அப்படி நடக்கல, இவங்க சாகடிச்சிருக்கிறாங்க. உண்மைதான், பொய் தான். இவங்க இவ்வளவு பொய் சொன்னாலும் கடைசியில் என்ன நடந்துச்சுனாக்கா அந்த இடத்துல மெடிக்கல் ரிப்போர்ட் ஒத்து வரல. அந்த செகண்ட் அந்த இறந்து போன பாஸ்டருக்கு அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் ஒத்து வரல. அந்த ரிப்போர்ட் ஒத்து வரல. அப்ப யாரு சாகடிச்சா எல்லா லிஸ்டும் கிடைச்சது. அவங்க வைஃப் சொல்றாங்க கடைசியா, இவரை சாகடிச்சவங்களை நாங்க மன்னிக்கிறோம். எனிவே அது இருக்கட்டும். அப்படியே இந்த இடத்துல ஆண்டவருக்கு எல்லாமே தெரியுது. ஆனா ஒரு சைடு அவரை அடிச்சு கொல்றதுக்கு வகை தேடிக்கிட்டு ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு சைடு கர்த்தர் எப்படி பாருங்க, அப்போது ஒருவன் இஸ்காரியோத் என்னும் மறுபெயர் கொண்ட யூதா சாத்தான் புகுந்தான்.
யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். அவன் பிரதான ஆசாரியத்திலும் சேனை தலைவர்களிடத்திலும் போய் அவரை காட்டி கொடுக்கும்படி வகையை குறித்து அவர்களோடு ஆலோசனை பண்ணினான். ஏசாமி யார் கூட ஆலோசனை பண்ணாரா? யூதாசுக்கும் கர்த்தருக்கும் இயேசுவுக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. யூதாசு பிரதான ஆசாரியர்களோடு போய் அவன் எப்படி இவரை கொலை பண்ணலாம் சொல்லி வகைத்து ஆலோசனை பண்றான். ஏசாமி ஆலோசனை பண்ணாரா? ஏசாமிக்கு தெரியும் நான் சாக போறேன், நான் என்ன இப்படி என்ன சிலுவையில் அறைய போறாங்க, என்ன கொல்ல போறாங்க தெரிஞ்சும் அவரு ஒரு மீட்டிங் போட்டாரா? ஆலோசனை கூட்டம் போட்டாரா? நத்திங். நிறைய கத்துக்க வேண்டியது நமக்கு இருக்குது. நம்ம என்ன பண்றோம்? சோதனை வந்த உடனே, வேதனைகள் வந்த உடனே அவங்க கிட்ட போ, இவங்க கிட்ட போ, இவங்க கிட்ட போய் மீட்டிங் போடு, அவங்க கிட்ட போய் எந்த மீட்டிங்கும் தேவையில்லை. ஆண்டவர் தனியா ஹேண்டில் பண்ணார். அவருடைய பிரச்சனையை தனியா ஹேண்டில் பண்ணார். நல்லா தெரிஞ்சுக்கங்க. அவர்கள் சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுத்து உடன்பட்டார்கள். இது ஒரு காரியம் நடக்குது. 6வது வசனத்துல அதற்கு அவன் சம்மதித்து ஜனக்கூட்டம் இல்லாத வேலையிலே அவர்களுக்கு காட்டி கொடுக்கும்படி சமயம் தெரிந்தான். இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது. இயேசுக்காக நன்மை செய்தவருக்காக, அற்புதங்களை செய்தவருக்காக, கண்ணு அவர் கண் பார்வை கொடுத்ததுக்காக, குஷ்டரோகிகளை சுகப்படுத்தினார். இவ்வளோ நன்மைகளை செய்தவருக்கு தீங்கு யோசிக்கிறாங்க. மறக்காதீங்க, நீங்களும் நானும் ஒண்ணுமே கிடையாது. நம்ம வாழ்க்கையில தீங்கு யோசிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆண்டவர்கிட்ட நம்ம நிறைய கத்துக்கணும். இந்த 40 நாட்கள் உபவாசம் மட்டும் பத்தாது. ஆனா இந்த 40 நாட்களில நான் என்ன கத்துக்கிறேன்? இங்க செய்யறாங்க, கூடவே இருக்கிறோம். இந்த யூதாஸ் 7வது வசனத்திலிருந்து புது கதையே தொடங்குது. பஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்தது. பஸ்கா என்றாலே பாஸ் ஓவர் மீல் சொல்லுவாங்க, லாஸ்ட் சப்பர். அது ஆண்டவருடைய கடைசி போஜனம்னு வாங்க, அந்த லாஸ்ட் சப்பர். அந்த லாஸ்ட் சப்பர் தான் அவர் ஆண்டவர் சொல்றாரு, நான் திரும்ப இதை நான் செய்ய மாட்டேன், நான் பரலோகத்துக்கு போகிற வரைக்கும் நான் திரும்ப இதை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த லாஸ்ட் சப்பர் தன்னுடைய சீஷர்கள் கூட அவர் சொல்றாரு. அப்ப பண்டிகை நாள் வந்தது. அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானையும் அழைத்து, நாம் பஸ்காவை புசிக்கும்படி நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்த பண்ணுங்கள் என்றார். அவருடைய மீட்டிங்கே வேற. என்ன, எதுக்கு ஆயத்தம்? பஸ்கா பண்டிகை. அந்த பஸ்கா சாப்பிடணும். நம்ம எல்லாரும் உட்கார்ந்து அந்த பஸ்காவை சாப்பிடணும். அதனால நீங்க போய் ஆயத்தம் பண்ணுங்கள். யாரை கூப்பிடுறாரு? பேதுருவையும் யோவானையும் மட்டுமே அவர் கூப்பிட்டு சொல்றாரு, இதை போயிட்டு ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். 9வது வசனம், அதற்கு அவர்கள், நாங்கள் இதை எங்கே ஆயத்தம் பண்ணும்படி சித்தமாய் இருக்கிறீர் என்றார். ஏன்னா சீஷர்கள் கையில ஒண்ணும் கிடையாது, ஒரு பாத்திரம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. நாங்க எங்க போய் ஆயத்தம் பண்ணணும்? குட் கொஸ்டின். சீஷர்கள் கேட்கிறாங்க, நாங்க எங்க போய் ஆயத்தம் பண்ணணும், நாங்க எப்படி செய்யணும் இதை அப்படி கேட்கிறாங்க. அதற்கு அவர், நீங்கள் நகரத்திலே பிரவேசிக்கும் போது தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான். நீங்கள் அவனுக்கு பின் சென்று அவன் போகும் வீட்டிற்கு நீங்களும் போய். கரெக்டா சொன்னாரா? எப்படி தெரியும் ஆண்டவருக்கு? ஆண்டவருக்கு எல்லா டீட்டெயிலும் தெரியும். ஆனா ஆலோசனை கூட்டம் போட்டாரா? இப்படி எதிரிங்கெல்லாம் வராங்க, நம்ம என்ன பண்ணலாம், இப்படி என்ன சாகடிக்க வராங்க, என்ன பண்ணலாம், என்னை பத்தி பேசுறாங்களே, நம்ம என்ன பண்ணலாம், எனக்கு விரோதமா எழும்பிட்டு இருக்கிறாங்களே, நம்ம என்ன பண்ணலாம், ஆலோசனை கூட்டம் போட்டாரா? நம்ம ஏசாமி பிள்ளைங்க என்றால் எந்த ஆலோசனை கூட்டமும் தேவையில்லை, உட்காந்து ஜெபம் பண்ணணும். எந்த ஆலோசனை கூட்டம் தேவை கிடையாது. யாரு என்ன வேணா பேசிக்கிட்டோம். நானு சுதந்திரவாளி, ஞாபகம் இருக்குதா? நான் யாரு? சுதந்திரவாளியா இருக்கிறதுனால, என் கூட இயேசு இருக்கிறதுனால எந்த ஆலோசனை கூட்டம் எனக்கு தேவை கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியும், நான் ஆண்டவரை மட்டும் நம்புறதுனால அந்த ஆலோசனை கூட்டம் ஃபெயில் ஆக போகுது, அந்த ஆலோசனை கூட்டம் நிறைவேற போறதில்ல. சோ இவர் என்ன பண்றாரு, நீங்க போங்க, அந்த நகரத்துக்குள்ள போங்க. ஒரு மனுஷன், அந்த மனுஷனுக்கு பேர் இருக்குதா இங்க? இல்ல. ஒரு மனுஷன் வருவான், எதிர்ப்படு, நீங்கள் அவனுக்கு பின் சென்று போங்கள். அவன் எப்படி வருவானா? தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன். டீடைல்டா சொல்லி அனுப்புறாரு. அதுதாங்க ஜீசஸ் எதனா செய்யறாருனாக்கா நம்ம வாழ்க்கையில டீடைல்டா சொல்லிடுவார், முன்னாடியே சொல்லிடுவார், டீடைல்டா சொல்லிடுவார். ஏதாச்சும் செய்யறாருனாக்கா அவருக்கு தெரியும் நான் இதை செய்ய போறேன்னு சொல்லி டீடைல்டா சொல்லுவார். ரொம்ப அருமையா இருந்துச்சு இது யோசிக்கும் போது. எனக்குள்ள
எனக்குள்ள ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு இயேசுவை நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம தெரிஞ்சிருக்கிறோமே. இந்த இயேசு என் வாழ்க்கையில இருந்தாருனாக்கா கவலையே கிடையாது, நம்மளுக்கு கவலையே இல்லை. சோ அவன் 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 போகும் வீட்டிற்கு நீங்களும் போங்க, அவன் பின்னாடியே போங்க, அவன் போற வீட்டுக்கு நீங்களும் போங்க. எப்படி இல்லை, ஆண்டவரை சொல்லி அனுப்புற. இது என்ன ஞாபகம் வருதுனாக்கா, அந்த கழுதை குட்டியை அவுத்துட்டு வர சொன்னாரு, அதேதான். அந்த தெருவில் போங்க, ஒரு கழுதையை கட்டி வச்சிருப்பாங்க, அதை அவிழ்த்துட்டு வாங்க. யாருக்குன்னு கேட்டா இயேசுக்குன்னு சொல்லுங்க. அதே மாதிரிதான் இந்த இடத்துல பஸ்கா பண்டிகை செய்யறதுக்கு கொண்டாடுவதற்கு இடம் வேணும். ஏன் இயேசு வேற இடத்துல போய் கொண்டாடல? அவர் தான் அந்த மலை பிரசங்கம்லாம் பண்ணாரு. அங்க 5 அந்த 2 மீனையும் 5 அப்பத்தையும் வைத்து எல்லாருக்கும் கொடுத்தாரு. அவர் எங்க வேணா கொண்டாடி இருக்கலாமே, ஒரு மரத்தடியில கொண்டாடி இருக்கலாமே, ஒரு நதியோரத்துல கொண்டாடி இருக்கலாமே. ஏன் எந்த இடத்துலயும் அவர் கொண்டாடல? சிந்திக்க வேண்டிய விஷயங்கள். ஏன்னா அந்த பஸ்கா பண்டிகைக்கு போறதுக்கு முன்பாக கூட அந்த நகரத்துல நம்ம வந்திருக்கிறோமே. இந்த நகரத்துல நம்ம வந்திருக்கனால எதனா ஒரு ஆத்மா என்னை பத்தி கேட்காதா? எப்படி பாருங்க, ஆண்டவர் சீஷர்களை அனுப்புறாரு. அந்த பஸ்காவுக்கு நீ போய் இடம் கேளு, அது இரக்கமுள்ள மனசா இருக்கும். அந்த மனுஷனை பத்தி எனக்கு தெரியும், பார்த்தது கிடையாது. கருப்பா வெள்ளையா சிகப்பா வெள்ளை பச்சை கலரா மஞ்சள் கலரா எப்படிப்பட்ட மனுஷன் தெரியாது இயேசுவுக்கு. ஆனா இயேசு சொல்றாரு, இப்படி ஒரு குடத்தை சுமந்துக்கிட்டு வருவான் ஒரு ஆளு, அவன் பின்னாடியே அவன் வீட்டுக்கு போங்க. எவ்வளவு ஆச்சரியமா இருக்குதுல்ல. அந்த 9வது வசனத்துல பாருங்க, நாங்கள் அதை எங்கே ஆயத்தம் பண்ணுவோம். ஆண்டவருடைய ஆயத்தமே வித்தியாசமா இருக்குது பாருங்க. அந்த ஆயத்தத்துல சீஷர்கள் இன்வால்வ்டா இருக்கிறாங்க. அவர் பண்ற ஆயத்தத்துல சீஷர்கள் இன்வால்வ்டா இருக்கிறாங்க. நான் சொல்றேன், கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற, ஆயத்தங்கள் பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நீங்க அங்க இருக்கணும். நம்ம அங்க இருக்கணும் அந்த ஆயத்தத்துல. ஆண்டவரே, நீங்க பண்ற ஆயத்தத்துல நானும் உங்க கூட இருக்கிற ஆண்டவரே, நானும் உங்க கூட இருக்கிற ஆண்டவரே, நானும் உங்க கூட இருக்க ஆயத்தம் பண்ணும்படி. அப்புறம் பாருங்க, அந்த அவன் வீட்டிற்குள் நீங்கள் போய் 11வது வசனம், அந்த வீட்டு எஜமானை நோக்கி, நான் என் சீஷருடனே கூட பஸ்காவை புசிப்பதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உம்மிடத்தில் கேட்க சொன்னார் என்று சொல்லுங்கள். தெளிவா இருக்குது. போதகர் கேட்க சொன்னார் போய் சொல்லுங்க. போதகர் எங்களுக்கு சொன்னாரு, தகுதியான இடம் எங்க, இதுக்கு தகுதியான இடங்க, அவங்க வீட்டுக்கு போங்க. நான் கேட்கிறேன், ஒருவேளை நம்முடைய நகரத்துல ஏசாமி வராருனாக்கா, ஒருவேளை வந்து இப்படிப்பட்ட ஒரு பஸ்காவை நான் உங்க கூட சாப்பிடணும்னாக்கா யார் வீட்டுக்கு போவாரு? இங்க இருக்கிறவங்க யார் வீட்டுக்கு போவாரு? யார் வீட்டை செலக்ட் பண்ணுவாரு? யார் வீட்டில் கேட்பாரு, தகுதியான இடம் இருக்குதா? நான் தகுதியா இருக்கிறேனா? முதலாவது நான் தகுதியா இருக்கிறேனா? நான் தகுதியா இருந்தானாக்கா என் வீட்டுக்கு ஆண்டவர் வருவாரு. நீங்க தகுதியா இருக்கிறீங்கனாக்கா ஆண்டவர் அந்த தகுதியான இடத்துக்கு உங்க வீட்டுக்கு வருவாரு. தப்பே இல்லை. ஆண்டவர் கேட்கறதுல அதுதான் தகுதியான இடம். தகுதியான ஆளை காட்டிட்டாரு. அங்க அந்த தண்ணியை எடுத்துக்கிட்டு, குடத்தை எடுத்துக்கிட்டு வருவான். ஆண்டவருடைய மனசுல ஆல்ரெடி அவன் தான் தகுதியானவன். அந்த நகரத்துல எவ்வளவு பெரிய நகரம் தெரியாது, பெரிய நகரமா இருக்கும். என்ன புளிப்பில்லா அப்பா பண்டிகை புசிப்பதற்காக அவங்க போறாங்க. பஸ்காவை புசிக்கிறதுக்காக அங்க போறாங்க. தகுதியான இடத்தை கேட்கிறாரு. புசிப்பதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர், ஆண்டவர் எல்லா டீட்டெயிலும் சொல்லி அனுப்பிட்டு அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு தகுதியான இடத்த எஜமான் கிட்ட கேளுங்க, அந்த வீட்டு எஜமான் கிட்ட கேளுங்க. நான் சொல்றேன், நம்ம ஒருத்தரும் ஆண்டவருடைய எஜமான்களாக இருக்கிறோம், சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம், எஜமான்களாக இருக்கிறோம்னாக்கா அவருக்கு ஒரு தகுதியான இடம் நம்ம வீட்டில் கண்டிப்பா இருந்தே ஆகணும். அல்லேலூயா. தயவுசெய்து சொல்ற, ஒரு தகுதியான இடத்தை வைங்க. அது நீங்க சேர்ந்து ஜெபிக்கிற இடமா இருக்கலாம், அங்க நீங்க கூடி ஜெபிக்கிற இடமா இருக்கலாம். உங்க வீடு தகுதியா இல்லைனாக்கா நம்ம தகுதி இல்லைன்னு அர்த்தம். கர்த்தர் நம்மளை தகுதியா பாக்குறாரு. தகுதியா வைங்க உங்களை எப்போதுமே. ஆண்டவர் சொல்றாரு, அந்த வீட்டு எஜமானை நோக்கி, நான் என் சீஷரோடும் கூட பஸ்காவை புசிப்பதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உம்மிடத்தில் கேட்க சொன்னார் என்று சொல்லுங்கள். இது என்னமோ ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்து அனுப்புற மாதிரி இருக்குதுல்ல. அங்க சீஷர்களுக்கு சொல்லி அனுப்புறாரு, போய் கேளுங்க, இதெல்லாம் இருக்குதா, இந்த இடம் இருக்குதா, போயிட்டு கேளுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேட்டு அனுப்புறாரு, ஒரு ரெக்கமெண்டேஷனுக்கு சொல்லி அனுப்புறாரு.
அவங்க தைரியமா போறாங்க, அவர்கிட்ட பேசுறாங்க, அவரை பார்த்துட்டாங்க, அவரை கேட்கிறாங்க. 12வது வசனம், அவன் கம்பளம் முதலானவைகளை விரித்திருக்கிற மேல் வீட்டில் உள்ள ஒரு பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பான். அதையும் சொல்லி அனுப்புறாரு. சோ இவ்வளோ பக்காவா கர்த்தர் யோசிக்கிறார்னாக்கா உங்களை என்னை கைவிடுவாரா? உங்களை என்னை கைவிடுவாரா? பக்காவா யோசிக்கிறாரு. மேல் வீட்டில் கம்பளம் விரித்திருக்கும், அங்க எல்லாமே விரித்திருக்கும். அங்க போங்க, விரித்திருக்கிற மேல் வீட்டில் ஒரு பெரிய அறை இருக்குது. அவங்க வீட்டில் சின்ன அறை இருக்கும், அதை கேட்டுக்கங்க அப்படி சொன்னாரா? நம்ம மைண்ட் அப்படி போகும். இயேசுடைய மைண்ட் அப்படி போகாது. நம்ம மைண்ட் எப்படி போகும்? ஒரு சின்ன இடம், அங்க நாங்க ஒரு 12 பேர் உட்காந்து பஸ்காவை -1 யூதாஸ் வரமாட்டான், நாங்க உட்காந்து பஸ்காவை புசிக்கிறதுக்கு ஒரு சின்ன இடம் கேட்டாரா? இல்ல இல்ல. என்ன சொல்லி அனுப்புறாரு? டீட்டெயில்டா சொல்லி அனுப்புறாரு. நல்லா கவனிங்க, விட்டுறாதீங்க. இந்த இயேசுவை என்னைக்குமே விடாதீங்க. வாழ்க்கையில டீட்டெயிலா கவனிக்கிறாரு, டீட்டெயிலா சொல்லி அனுப்புறாரு. எல்லாரும் கவனிங்க. நம்ம வாழ்க்கையில கர்த்தர் அத்தனை டீட்டெயிலும் வச்சிருக்கிறார், அத்தனை டீட்டெயிலும் வச்சிருக்கிறாரு. நல்ல சொல்லி பாருங்க. அந்த அவன் கம்பளம் முதலானவைகளை விரித்திருக்கிற மேல் வீட்டில் உள்ள ஒரு பெரிய அறை, பெரிய அறை. சோ அப்போ இந்த வீட்டாருக்கு, இந்த வீட்டு எஜமானுக்கு அவன் ஏன் அங்க கம்பளம் விரிச்சிருந்தான்? ஒரு பெரிய அறை ஏன் இருந்தது? மேல் வீட்டுல ஏன் இருந்தது? மேல் வீட்டுல இருந்தது ஏன்னாக்கா, அது ஆண்டவர் ஒரு நாள் வருவார் என் வீட்டுக்கு. அவன் ஆயத்தம் பாருங்க எப்படி இருந்தது. ஆண்டவர் பஸ்கா பண்டிகைக்கு இப்படி ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா அந்த வீட்டு எஜமானுடைய ஆயத்தம் எப்படி இருந்ததா? என் வீட்டுக்கு ஒரு நாள் ஆண்டவர் வருவார், ஒரு நாள் வருவார். அதனால தான் அந்த பெரிய அறை. அவனுடைய ஆயத்தம் அப்படி இருந்தது. இது எத்தனை ஆயத்தங்கள்! இந்த 12 வசனத்துக்குள்ள யூதாசுடைய ஆயத்தங்கள் வித்தியாசமா இருந்தது, இயேசுடைய ஆயத்தங்கள் வித்தியாசமா இருந்தது. அந்த நகரத்துல போன உடனே அந்த மனிதனுடைய ஆயத்தங்கள் வித்தியாசமா இருந்தது. எங்க நம்ம எந்தெந்த காரியத்துக்காக ஆயத்தப்படுகிறோமோ பெருசா ஆயத்தப்படுங்க, பெரிய காரியங்களுக்காக ஆயத்தப்படுங்க. ஆண்டவர் ரொம்ப சூப்பரானவர், ஆண்டவர் மகிமைப்படுத்துகிற தேவன். சோ இவன் எனக்கு அந்த வசனத்தை தாண்ட முடியல. அவன் கம்பளம் முதலானவைகளை, கம்பளம் முதலானவைகளைனாக்கா சைட்ல அவங்க எல்லாம் எப்படி உட்காருவாங்கனாக்கா, சைட்ல இந்த லாங் உருண்டையா இருக்கிற பில்லோஸை போட்டு உட்காருவாங்க. ஏன்னா நாங்க கத்தார்ல அந்த பாலைவனத்தில் போனப்போ அங்க நல்ல பெரிய டென்ட் எல்லாம் போட்டு நிறைய கம்பளம் எல்லாம் விரிச்சு அந்த ஓரத்துல எல்லாம் அந்த இது போட்டு வச்சிருந்தாங்க. அந்த ரவுண்டா பண்ணி லாங்கா இருக்கிற அந்த பில்லோஸை போட்டு வச்சிருந்தாங்க. நீ அதுல உட்காந்துங்கன்னு சாஞ்சிக்கன்னு மகாராஜா மாதிரி டீ குடிக்கணும். அந்த மாதிரி ஒரு பெரிய ஜக்கில் கொண்டு வந்து இப்படியே நின்றுகிட்டே ஊற்றுவாங்க அந்த டீ எல்லாம். வேற குனிஞ்சி சின்னதாலாம் இருக்காது, பெருசா இருக்கும். சோ அந்த ஸ்டைல்ல இவங்க என்ன பண்றாங்க, அவர் கம்பளம் முதலானவைகளை பில்லோன் போடலாங்க இருந்திருக்கும், நான் கெஸ் பண்றேன். சோ அந்த மனுஷன் எப்படி ஆயத்தப்பட்டிருந்தா, ஒரு நாள் இயேசு என் வீட்டுக்கு வருவார், ஒரு நாள் இயேசு என் வீட்டுக்கு வர்றதுனால அந்த பெரிய அறை அவருக்கு தான், அந்த கம்பளம் விரித்த அறை அவருக்கு தான், கம்பளம் முதலானவைகளை விரித்த அறை அவருக்கு தான். நான் கேட்கிறேன், இன்னைக்கு நைட்டும் வீட்டுக்கு ஏசாமி வந்தா நீ ரெடியா இருக்கிறியா? எந்த அறை ரெடியா இருக்குது? முதலாவது நம்ம மனசு ரெடியா இருக்குதா ஆண்டவருக்கு இடம் கொடுக்கிறதுக்கு? ஆண்டவர் இதெல்லாம் பார்க்கிறாரு. இந்த 40 நாட்கள்ல உபவாசம் எடுக்கிறது மட்டும் பெருசு இல்ல. ஆண்டவரே, நான் உமக்காக எந்த இடத்தை நான் வச்சிருக்கிறேன், என் இருதயத்துல நான் எங்க வச்சிருக்கிறேன்? ஆண்டவருடைய சித்தப்படி செய்யறது ரொம்ப கஷ்டம் வாழ்க்கையில. ஆனா அவருடைய சித்தப்படி நம்ம செய்யறோம்னாக்கா பீஸ்ஃபுல்லா போயிட்டே இருப்போம், சமாதானமா போயிட்டே இருப்போம். சோ மேல் வீட்டில் உள்ள ஒரு அறையை உங்களுக்கு காண்பிப்பான், அங்கே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அங்க போய் ஆயத்தம் பண்ணுங்க. டீடைல்டா எவ்ரிதிங் டீடைல்டா இருக்குது, ஒரு குறை இல்லை அந்த இடத்துல. அப்போ அடுத்த வருஷத்தை குறிச்சு ஆண்டவர் டீடைல் வச்சிருக்கிறார்ல நமக்கு. அதுக்கு அடுத்த வருஷத்தை குறிச்சு டீடைலா வச்சிருக்கிறார்ல. நாளைக்கு குறிச்சு ஒரு டீடைல் ஆண்டவர்கிட்ட இருக்குதுல்ல. எல்லாமே ஆண்டவர்கிட்ட இருக்குது, எல்லா டீடைல்ஸும் ஆண்டவர்கிட்ட இருக்குது. நம்ம கவலைப்படணும்னு அவசியமே இல்லை. நான் சொல்றேன், ஆண்டவர் இந்த இடத்துல ஒருவேளை அங்க இருக்கிறவங்க கேட்டிருக்கலாம், ஆண்டவர் நீங்க இவ்வளோ டீடைலா சொல்றீங்களே, அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க கோச்சிக்கிட்டா,
அந்த என் சொந்தக்காரங்க இருக்கிறாங்களா, அவங்கெல்லாம் கோச்சிக்கிட்டா நான் என்ன பண்றது? அவங்களாம் எதனா சொல்ல மாட்டாங்க, எங்க வீட்டுக்கு மட்டும் வந்துட்டு போறீங்களேன்னு கேட்பாங்களா ஆண்டவர்? அப்ப அதுக்கு என்ன பதில்? இன்னும் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? அது உன்னுடைய கவலையே கிடையாது, அதை பார்த்துக்கிறது ஏன் வேலை. அவன் பார்க்கறான், இவன் பார்க்கறான், அதை சொல்றாங்க, இதை சொல்றாங்க. இந்த காதுல வாங்கு, இந்த காதுல வெளியில விடு. ஆமென். என்னைக்குமே என்னைக்குமே ஒரு நாள் கூட ஏத்துக்காதீங்க. நான் ஏத்துக்கவே முடியாது, நான் அப்படிதான், என்னால ஏத்துக்க முடியாது, நான் ஏத்துக்க மாட்டேன். என்னை பத்தி குறை சொல்றியா சொல்லிக்கோ, அது நீயே வச்சுக்கோ பாக்ஸ்ல போட்டு, அது என்கிட்ட கொண்டு வராத. எனக்கு கர்த்தர் என்ன என் கூட இருக்கிறாரு, அவர் என்ன கரெக்ட் பண்ணணும்னாக்கா அவர் கரெக்ட் பண்ணுவார். இவ்வளோ டீட்டெயில் எனக்கு வச்சிருக்கிறாரு, நான் ஏன் பயப்படணும்? நான் கர்த்தருக்கு எந்த அளவுக்கு நான் உண்மையா இருக்கிறேனோ அந்த அளவுக்கு நான் கர்த்தருக்காக உண்மையா போய்கிட்டே இருப்பேன். அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியறதுனால அவருக்கு எல்லாமே தெரியும். ஏன்னாக்கா டீட்டெயில் சொல்லி அனுப்புறாரு. நான் நினைக்கிறேன் இந்த தெரு, அந்த தெரு, இந்த கலரு, பெயிண்ட் எல்லாமே சொல்லி அனுப்புறாரு. அந்த வீட்டு எஜமானை நோக்கி பாருங்களேன், நீங்க போய் கேளுங்க, ஆயத்த பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அதாங்க ஆண்டவரை சொல்லி அனுப்புறதாங்க வேலை. நம்ம தான் நிறைய நேரங்கள்ல லாஸ்ட் மினிட்ல போய் கேட்கிறோம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எல்லாத்தையும் முடிச்சுட்டு இதெல்லாம் பேசுறாங்க, இப்படி எல்லாம் சொல்றாங்க, இப்படி எல்லாம் நடந்துச்சு, நான் என்ன பண்றது ஆண்டவரே? ஆண்டவருக்கு அந்த லாஸ்ட் மினிட் உன்னுடைய சஜஷனே தேவை கிடையாது. நோ, கர்த்தருக்கு அந்த சஜஷனே தேவையில்லை. நீ கர்த்தர்கிட்ட வரணும்னா முன்னாடியே வந்துடணும், முன்னாடியே சொல்லிடணும், ஆண்டவரே இவங்க எனக்கு பிரச்சனை பண்ணலாம், அவங்க எனக்கு பிரச்சனை பண்ணலாம். பிரச்சனைன்றது எவ்ரிடே, அதை தூக்கி போடாதீங்க. அது இருந்தாதான் லைஃப் சூப்பரா போகும். பிரச்சனை இருந்தாதான், ஆனா அந்த பிரச்சனையை பார்த்து நீங்க ஸ்மைல் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னாக்கா அது உங்களுக்கு ஈஸி. அந்த பிரச்சனையை பார்த்து ஒரு 2 நிமிஷம் கொடுங்க ஆண்டவர்கிட்ட, 2 நிமிஷம் யோசிங்க. பிசாசு வந்து சொல்லுவான், ஏய் அப்படியே உட்காந்துரு, அவ்வளவுதான், உன்னால முடியாது. இப்ப பாரு உன் பிபி பேர் அப்படியே ஷூட் ஆக போகுது பாரு, சூப்பரா ஹையா போக போகுது பாரு. சாத்தான் சொல்லுவான். ஒரு சைடு ஆண்டவர் சொல்லுவாரு, நீ எதுக்கு கவலைப்படுற, நான் பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். ஆனா நீ எந்த குரலுக்கு ஒபே பண்ண போற, எந்த குரலுக்கு நீ கீழ்ப்படிய போறது முக்கியம். இங்க இங்க இவ்வளவு ஆயத்தங்கள் நடக்குது. ஆண்டவர் தன்னை எப்படி ஆயத்தம் பண்ணார் பாருங்க. சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி எப்படிப்பட்ட ஆயத்தங்களை நல்லாவே தெரியும். இப்படி எதிரிங்க எல்லாம் வரப்போறாங்க, என்னை பிடிக்க போறாங்க, நல்லாவே தெரியும். ஆனா அவருடைய ஆயத்தம் ஃபெயில் ஆகவே இல்லை. நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் வைத்திருக்கிற ஆயத்தங்கள் ஃபெயில் ஆகாது. அவர் விட்டு கொடுக்கவே மாட்டாரு. நல்லா தெரிஞ்சுக்கங்க. 13வது வசனம், அவர்கள் போய் தங்களிடத்தில் அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். தங்களிடத்தில் அவர் சொன்னதை நல்லா தெரிஞ்சுங்க. அவர்கள் போய் தங்களிடத்தில் அவர் சொன்னபடியே, அவர் சொன்னபடியே. ஆமென். நல்லா அழகா பாடிடுறல, சொன்னதை நீ செய்யும் அளவும் நான் உன்னை கைவிட மாட்டேன், அழகா பாடிடுறான். ஆனா அவர் சொன்னபடியே போய் சொன்னாங்களா? அங்க எப்படி கூட்டி சொன்னாங்களா, கழிச்சு சொன்னாங்களா? ஆண்டவர் உனக்கு அப்போ எத்தனை முறை தீர்க்க தரிசனமா சொல்லி இருக்கிறாரு, எத்தனை முறை கர்த்தர் உனக்கு தீர்க்க தரிசனமா சொல்லி இருக்கிறாரு. நீ கூட்டி சொல்றியா, கழிச்சு சொல்றியா, இல்ல கூட்டி நீ இமேஜினேஷன் பண்ணி சொல்றியா, இதை சொல்றியா, அதை சொல்ற? இல்ல, கர்த்தர் எனக்கு இதை சொன்னார், தட்ஸ் ஆல். நான் மாத்திக்க முடியாது. கர்த்தர் சொல்றதை தான் நான் நம்புவேன், அவர் சொல்ற வார்த்தையில தான் நான் போவேன், அவர் சொல்ற வாக்குக்குள்ள தான் நான் கடந்து செல்வேன். இந்த மாதிரி உறுதி நம்மளுக்கு உள்ள இருக்கும் போது கர்த்தர் நம்மளை விட்டு கைவிடவே மாட்டார். அதனால தான் அங்க சொல்றாரு 13வது வசனத்துல, அவர்கள் போய் தங்களிடத்தில் அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்றாங்க. நான் சொல்றேன், கர்த்தர் உன் வாழ்க்கையில என்ன சொன்னாரோ அதை வச்சு ஆயத்தம் பண்ணுங்க, ஆயத்தம் பண்ணுங்க. உங்களுடைய மைண்ட் ஆயத்தம் பண்ணுங்க, உங்களுடைய மனசை ஆயத்தம் பண்ணுங்க, உங்களுடைய வார்த்தைகளை ஆயத்தம் பண்ணுங்க. நிறைய பேர் நிறைய குட் நியூஸ, நடந்திருக்கிற குட் நியூஸா இருந்தாலும் சரி, நடந்து கொண்டிருக்கிற குட் நியூஸா இருந்தாலும் சரி, நடக்க போகிற குட் நியூஸா இருந்தாலும் சரி, நல்ல செய்திகளை வெளியே சொல்லவே மாட்டோம். புரியுதா? அவங்க பொறாமப்பட்டா, ஐயோ இவங்க பொறாமப்பட்டா, ஐயோ இவங்க என்ன நினைச்சுப்பாங்களோ, அவங்க எதனா நினைச்சுப்பாங்களோ. யாரு நினைக்கிறதுக்காக நீ வாழ்ந்துட்டு இருக்கிறன்னு கேட்கிற? யார் உன்னை நினைக்கிறதுக்காக நீ வாழ்ந்துட்டு இருக்கிற? நான்லாம் யாருக்காகவும் வாழல, யாருக்காகவும் பயந்துகிட்டும் வாழல. ஆஹா, நோ.
என்ன நடக்குதோ ஆண்டவரே அது ஆண்டவர் செஞ்சுதான் முடிப்பாரு, செஞ்சு காட்டுவாரு. சோ நான் எதுக்கு ஆயத்த பண்ண ஒரு ஆசீர்வாதத்துக்கு நான் ஏன் பயப்படணும்? ஒரு கார் வாங்குறீங்க பெருசா, அதை எதனா நினைச்சிக்க போறாங்க, ஐயோ எதனா நினைச்சிக்க போறாங்க, அவங்க எதனா நினைச்சிக்க போறாங்க. யார் நினைச்சிக்கனா என்ன? யாரையோ மனசுக்குள்ள நீ வச்சிட்டு இருக்கிற, அவங்க எதனா நினைச்சுப்பாங்களாம். அந்த அவங்களதான் வேணாம் எடுத்து போடு. அந்த அவங்க தான் உனக்கு குழப்பத்தை உண்டாக்குவாங்களே. அந்த அவங்களுக்காக காரை வாங்கி நீ வாழணும்னு ஆசைப்படாத. கத்தருக்காக ஆண்டவர்ட்ட பெருசா கேளு. ஆண்டவர்ட்ட நான் எப்பவுமே இந்த ஸ்கார்பியோவை நாங்க வாங்கும் போது ஆண்டவர்ட்ட சொன்னேன், ஆண்டவரே நிறைய ஊழியம் செய்வேன் இந்த ஸ்கார்பியோல. 10 வருஷம் ஆகுது. எவ்வளவு ஓடிக்கு தெரியுமா? 1 லட்சம் தான், 1 லட்சம் கிலோமீட்டர் தான் ஓடிக்குது. அது போய் பார்த்தீங்கன்னா அது சினிமா தியேட்டருக்கெல்லாம் போனதே கிடையாது, அது கிளப்புக்கெல்லாம் போனதே இல்லை, வேண்டாத எங்குமே அது அந்த ஸ்கார்பியோ போனதே கிடையாது. அந்த ஸ்கார்பியோ ஏசாமி வந்தா கூட சாட்சி சொல்லும், இவங்க எப்ப பாரு என்ன ஊழியத்துக்கு தான் கூட்டிட்டு போனாங்க, எங்க பாரு ஜபத்துக்கு தான் கூட்டிட்டு போனாங்க. அந்த காருல ஏறி உட்காரும் போதே நான் ஜோம் பண்ணுவேன், ஆண்டவரே எங்க போனாலும் எங்களுக்கு ஒரு பார்க்கிங், எங்க போறோமோ இந்த சைட்ல ரோட்டுக்கு இந்த சைட்ல அந்த சைடு போறதுக்காக இந்த சைட்ல பார்த்துனே போவோம். அந்த கடைக்கு போனோம், அந்த சைட்ல இருக்கிற கடைக்கு ஆனா நாங்க பார்த்துக்கிட்டே போவோம். ஐயோ ஃபுல்லா இருக்குது, எப்படி போய் பார்க் பண்றது? நாங்க கரெக்டா அப்படி சுத்திக்கிட்டு இப்படி வருவோம், ஒரு கார் வெளியில வரும், எங்க கார் உள்ள போவோம். அதான் கத்தர். ஏன்னா வீட்டுல நீ தொடங்கும் போதே ஜோம் பண்ற, எனக்கு பார்க்கிங் இடம் வேணும். ஒரு பார்க்கிங்காக கூட உன்னை பத்தி யோசிக்கிறாருனாக்கா உன் வாழ்க்கையுடைய பார்க்கிங்காக அவர் யோசிக்காம இருப்பாரா? சிம்பிள் காட், பிக் காட். புரியுதா? அவர் யோசிக்காம இருப்பாரா? நம்ம தான் போட்டு அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க. கர்த்தர் ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறார் நம்மளை ஆசீர்வாதங்களுக்காக, நம்ம ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு தெரியாது உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது, உங்க குடும்பத்தில் என்ன நடக்க போகுது, எப்படிலாம் நீங்க அவருக்காக நில்லுங்க, அவருக்காக நில்லுங்க. நைட்டு ஃபுல்லா என்னுடைய காதுல ஒரே வார்த்தை தான் நான் வந்துட்டே இருந்துச்சு. நான் பிரசங்கத்துல நேத்து சத்யா வீட்டுல சொன்ன ஒரு வார்த்தை, அம்மா நீ அன்னைக்கு கொடுத்தல ஊழியத்துக்கு ஒரு ரூம் கொடுத்தல. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, அந்த ஒரு குட்டி கிச்சன் இருந்தது அங்க, அது இடிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் அதை பெருசாக்கினாங்க. அந்த ஒரு ரூம் ஒரு குட்டி கிச்சன், ஒருத்தர் தான் நிக்கலாம். அந்த கீழே அவங்க இன்னொரு இடத்துல, அவங்களுடைய இன்னொரு இடத்துல எஸ்விஎம் நகர்ல அதை கூட இடிச்சிட்டு அந்த இடத்த அவங்க ஆண்டவருக்காக கொடுத்தாங்க. ஒரு நாள் வருவோம், ஆனா நிறைய ஆத்துமாக்கள் அந்த இடத்துல ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. அப்ப நான் கேட்கிறேன், ஆண்டவர் நடத்தின என்னையும் ஆசீர்வதிச்சாரு, எனக்கும் அந்த ஆசீர்வாதம், வந்தவங்களுக்கும் ஆசீர்வாதம், கொடுத்த சத்யாக்கு டபுள் ட்ரிபிள் ஆசீர்வாதம். இது என் காதுல நைட்டு ஃபுல்லா போய்கிட்டே இருக்குது. ஆண்டவருக்கு நீ கொடு, ஆயத்தப்படுத்ததை கொடு. ஆண்டவர் உனக்காக ஆயத்தப்படுத்தது உனக்காக வச்சிருக்கிறாரு. என்ன ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு பாருங்க. அங்க போயிட்டு ஆயத்தம் பண்றாங்க. ஆனா இந்த வீட்டு ஆளு மனுஷன் போட்டுருக்குதாங்க. அந்த ஒரு மனுஷன் போட்டுக்குது. அந்த மனுஷன் ஆல்ரெடி அந்த 12வது வருஷத்துல அப்பா அப்படியே படிச்சுக்கிட்டே இருக்கலாமா இருக்குது. அவன் கம்பளம் முதலானவைகளை விரித்திருக்கிற மேல் வீட்டில் ஒரு அறையை உங்களுக்காக காண்பிப்பான். ஒரு அறைய, ஒரு இடத்த ஆண்டவருக்காக வைங்க, எப்பவுமே வைங்க. அதோடைய ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. நான் நினைச்சேன், ஒருவேளை இது சத்யாக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா விட்டுருக்காது. பாஸ்டர் நீங்க வாங்க பாஸ்டர், நான் பாத்துக்கிறேன், நம்ம நடத்தலாம் பாஸ்டர். போயிட்டே இருந்திருக்கோம், அந்த மீட்டிங் போயிட்டே இருந்திருக்கோம். இந்த ட்விஸ்ட் எல்லாம் ஆண்டவர்கிட்ட நிறைய இருக்குது, நம்ம ஏமாந்துருவோம். நிறைய இருக்குது ஆண்டவர்கிட்ட, இந்த டெக்னிக்கல் ஆண்டவர்கிட்ட நிறைய இருக்குது. நிறைய நேரத்தில் யூடியூப்ல பார்ப்போம், சில கப்பிள்ஸ் கிட்ட போயிட்டு சில கேட்பாங்க, உங்களுக்கு எனக்கு பசிக்குது காசு கொடுங்க. திடீர்னு சில இடத்துல 100 ரூபாய் கொடுத்துருவாங்க, 200 ரூபாய் கொடுத்துருவாங்க. அவங்க அதை பாராட்டி வந்தவங்க அப்படியே இந்தாங்க, இது உங்களுக்கு $10,000 வச்சுக்கங்க, இதை நாங்கள் உங்களை டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போவாங்க. அது ஜோக்குக்கு செய்யறாங்களா உண்மையா செய்யறாங்களா தெரியாது. அந்த மாதிரி தான் கர்த்தர் நம்மளை டெஸ்ட் பண்ணுவாரு. நீ கொடுக்குறியா? ஃபர்ஸ்ட் நீ கொடுக்குறியா? உன் இடத்த கொடுக்குறியா? உனக்கு ஆயத்தம் பண்ணதை கொடுக்குறியா? உனக்காக நான் என்னென்ன செய்ய போறேன்னு தெரியுமா? நம்மளுக்கு தெரியாது.
ஆனா நம்ம உந்து ஜபம், இதை செய் ஆண்டவரே, அதை செய் ஆண்டவரே, இதை செய் ஆண்டவரே, இதை செய் ஆண்டவரே, உந்து ஜபம். நான் சொல்றேன், எவ்ரிவேர், எல்லா இடத்துலயும் ஆண்டவருக்கு கொடுக்கிற இடத்த நீங்க கொடுத்து பாருங்க. அந்த மனுஷனுக்கு தெரியாது, இப்படிப்பட்ட ஒரு கம்பளம் விரித்த ஒரு அறைய மேல் வீட்டுல இவன் ரொம்ப நாளா எனக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிட்டு இருக்கிறான். அங்க போய் கேளுங்க, ரொம்ப நாளா வச்சிட்டு இருக்கிறான். விடாதீங்க, இனி உஷாரா இருந்துக்கங்க, இனி உஷாரா இருந்துக்கங்க. இனி ஆண்டவருக்கு நான் எப்படி கொடுப்பேன்? நேற்று போன இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் கூப்பிட்டு வச்சிருந்தாங்க. அங்கே நிறைய பேர் உட்காந்து ஆண்டோடைய சத்தியத்தை கேட்டாங்க. அப்போ நான் கேட்டேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இவ்வளோ பேர் நல்லா வந்திருக்கிறாங்க, இந்த ஆசீர்வாதம்லாம் சத்தியா வீட்டுக்கு தானே? ஆமாம், சிம்பிள். கூப்பிட்டு வை, ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார்ல உனக்கு ஆசீர்வாதத்தை. அப்போ நீ ஆண்டவருக்காக ஆயத்தம் பண்ணி வச்ச காரியங்களை செஞ்சுக்கிட்டே இரு, செஞ்சுக்கிட்டே இரு. ஆண்டவருக்காக நீ என்னன்னாலாம் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற அந்த இடத்துலலாம் நீ போய் ஆண்டவருக்காக செஞ்சுக்கிட்டே இரு, செஞ்சுக்கிட்டே இரு, செஞ்சுக்கிட்டே இரு. ஆண்டவர் அதை பார்க்குறாரு, ஆண்டவர் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. மாசத்துக்கு ஒரு நாள் வச்சுப்பேன், பரவாயில்ல. மாசத்துக்கு ஒரு நாள் இல்லை இல்லை, ஆண்டவர்கிட்ட ஒரு நாளும் கேளு. ஆண்டவரே உமக்காக நான் எதனா செய்யணும், ஆண்டவரே உமக்காக நான் எதனா செய்யணும், ஆண்டவரே எதனா செஞ்சுக்கிறேன். ஆண்டவரே போய் உழைக்க வேணாம், குத்த வேணாம், வெட்ட வேணாம், நீ போயிட்டு அப்படியே கியூல நிக்க வேண்டாம், அப்படியே வேர்த்து கொட்டிக்கின்னு நீ செய்ய வேண்டாம். ஆண்டவருக்காக டெய்லி எதனா ஒன்று செய். ஏன்னா உன்னை அனுப்புறாருனாக்கா ஒரு ஆயத்தை பண்ணி வச்சிருக்கிறாரு. அந்த இடத்துக்கு நீ போகணுன்றதான் அவருடைய ஆசை. அந்த இடத்துக்கு நீ போகணும், உன்னை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு கர்த்தர். அந்த இடத்துக்கு நீ தான் போகணும். ஆண்டவருக்கு தெரியும், அந்தந்த ஆத்மாவை அந்தந்த இடத்துல போய் சேர்ப்பார் ஆண்டவர், அவருக்கு தெரியும். சோ இந்த சீஷர்களை அனுப்பும் போது 2 பேரை தான் அனுப்புறாரு. நீங்க போங்க, பஸ்காவை ஆயத்தப்படுத்துங்க. சோ நான் நம்புறேன், ஜீசஸ் பிளஸ் 11 சீஷர்கள், 12 சீஷர்கள், அந்த குடும்பமும் ஒரு வேலை சேர்ந்திருக்கலாங்க, சேவை செஞ்சிருக்கலாம். ஆண்டவர் தேர்ந்தெடுத்த குடும்பம் இல்ல. அந்த லாஸ்ட் பஸ்கா பண்டிகை அங்க கர்த்தர் கொண்டாடுறாரு, அந்த குடும்பத்தாருடைய வீட்டுல கொண்டாடுறாரு. அந்த சந்தோஷமும் சமாதானமும் அந்த வீட்டுக்கு. ஆமென். எவ்வளவு அற்புதமான காரியம் பாருங்க. வாசிக்கலாம் வாங்க. வேலை வந்தபோது அவரும் அவருடனே 12 அப்போஸ்தலரும் பந்தியிருந்தார்கள். அப்போது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதுக்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன். ஏசாமியை போல உலகத்திலே வராதுங்க, வரவே வராது. இவ்வளோ பாடு சொல்றாரு. இந்த பாடுகளுக்கு போறதுக்கு முன்னாடி உங்க கூட உட்கார்ந்து நான் பஸ்காவை சாப்பிடணும்னு ஆசையா இருந்தேன். அப்போ கர்த்தர் நம்ம வீட்டுக்கெல்லாம் வரணும்னு எவ்வளவு ஆசையா இருக்கிறாரு, நம்ம வீட்டுக்குள்ள வந்து சாப்பிடணும்னு எவ்வளவு ஆசையா இருக்கிறாரு, எவ்வளவு ஆசையா இருக்கிறாரு, மறக்கவே முடியாது. எங்க அம்மா அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, மதியானத்துல அவங்க பக்கத்துலயே ஆபீஸ், அவங்களுக்கு ஆபீஸ் முடிஞ்சு மதியானத்துல வந்து சாப்பிட்டு போவாங்க. 1 மணிக்கு வந்து வருவாங்க, சாப்பிட்டுட்டு 2 மணிக்கு 2:30 மணிக்கு ஆபீஸ் போயிடுவாங்க. இப்போ வந்த உடனே எப்பவுமே ஆபீஸ் முடிஞ்சு வந்தோடனே அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. 2 பேரும் ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் டேபிள்ல வந்து உட்காந்து சாப்பிடலான்னு வந்தா, நாங்களாம் சின்ன பிள்ளைங்க, ரொம்ப சின்ன பிள்ளைங்க, சாப்பிடலான்னு வராங்க. யாரோ கதவை தட்டுறாங்க, கதவை போய் தட்டுறாங்க. வெள்ளை அங்கி போட்டுக்கிட்டு ஒரு போதகர் நின்றுட்டு இருந்தாரு. அப்படியே ஒண்ணுமே தெரியாது, 2 பேரும் ரொம்ப தெரிஞ்ச மாதிரி 2 பேரும் அப்படியே பேசிக்கிட்டாங்க. உள்ள போதகர்னு பார்த்தவன உள்ள கூப்பிட்டாங்க, வாங்க நாங்க சாப்பிட போறோம், உட்காந்து சாப்பிடுங்க. நாங்க நல்லா சாப்பிட்டாங்க. என்ன பேசினாங்கன்னு தெரியாது, பேசினாங்க. அவர் நான் கையெல்லாம் கழுவிட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாரு. இவங்க 2 பேரும் அடுத்த நிமிஷம் அவர் பேரை கூட கேட்க மறந்துட்டோம், வெளியில ஓடுறாங்க, ஆளை காணோம், யாரும் தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு உடம்பு சிலுக்கும். ஏசப்பா வந்துட்டு போயிருக்கிறாரு. உனக்கு தெரியாம வருவாரு. ஆண்டோடைய பிள்ளைகளை நீங்க உங்க வீட்டுல கூப்பிடுறீங்கன்னா அவர் வந்திருக்கிறாருன்னு அர்த்தம். அவர் வந்திருக்கிறாரு, அதனால தான் பேசுறாரு. நீ சமாதானம் போறதுக்கு காரணம் நீ அவரை தேடிக்கிட்டு வந்திருக்கிற, அவர் வந்திருக்கிறாரு, இங்க அவர் பேசிட்டு இருக்கிறாரு. ஆயத்தப்படுத்திக்கோ. ஆயத்தப்படாம இருக்கவே இருக்காத. உன்னுடைய ஆசீர்வாதங்களுக்காக அவர் நிறைய ஆயத்தங்களை படுத்தினார், நிறைய ஆயத்தங்கள்.
எவ்வளவு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார் தெரியுமா? எங்கேயுமே கெடுத்துக்காதீங்க. எங்கேயுமே எந்த இடத்துலயுமே அவங்க பாக்குறாங்க, இவங்க பாக்குறாங்க, இவங்க சொல்லுவாங்க, அவங்க சொல்லுவாங்க, எல்லாத்தையும் எடுத்து போடுங்க. ஒருத்தர் கூட உங்க கூட வந்து நிற்க மாட்டாங்க. அவர் தான் வந்து நிற்பாரு. அவர் மட்டும் தான் வந்து நிற்பாரு. யாருக்கும் நம்ம பயப்படணும், அவங்களை பயந்து அவங்களுக்கு பதில் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஐயோ, அவங்க கிட்ட எவ்வளவு இருக்குது பாரு, எவ்வளவு வச்சுக்கிறாங்க பாரு, எவ்வளவு பண்றாங்க பாரு. சொல்லிக்கோ, என்னன்னா சொல்லிக்கோ, கவலை இல்லை. கொடுக்கிறவர் யாரு? அவரா? அவங்களா? அவரு. எல்லாம் அவர் தான் கொடுக்கிறார். சோ ஆசையா இருந்தேன், தேவனுடைய ராஜ்யத்தில் இது நிறைவேறும் அளவும் நான் இனி இதை புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று அழகாக சொல்லிட்டு போறார். அதை தான் நம்ம இங்க எவ்ரி மந்த் இதை செய்யறோம். அவரை நினைவு கூறுமாறே பாடி நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். சோ அவர் சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி எத்தனை ஆயத்தங்கள். நான் சொல்றேன், நம்மளை குறித்து ஒரு ஆயத்தம் வச்சிருக்கிறாரு. கைவிட்டுறாதீங்க, மறந்துடாதீங்க. ஒரு ஆயத்தம் இருக்குது. நம்ம வீட்டுக்குள்ள அவர் வந்து என்ன செய்யணும்ன்ற ஆயத்தத்தை அவர் டீடைல்டா வச்சிருக்கிறாரு. அந்த ஆயத்தத்தை ஒரு நாளும் மறக்காதீங்க. ஆண்டவரே, நீங்க எனக்கு சொல்லுங்க இயேசு சுவாமி, நான் என்ன செய்யணும்? ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? ஒரு நாள் அவர் வருவார். நீ ஆயத்த பண்ண இடத்துக்கு அவர் வருவார். நீ எந்த இடத்துல உன்னை ஆயத்தப்படுத்தி நீ ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறியோ அந்த இடத்துக்கு வருவார். அதை நிறைவேற்றுவார். அந்த எஜமானு, அந்த வீட்டாளு, பெயர் தெரியாத அந்த வீட்டாளு ஆயத்த பண்ணி வச்சிருந்தான் ஒரு அறைய, பெரிய அறைய. ஆண்டவருக்காக ஒரு பெரிய அறை. ஆண்டவரே, நானும் செய்யறேன்ப்பா. ஆண்டவர் 1ஆம் தேதியில இருந்து அப்படியே கண்டினியூஸா அப்படி பேசிட்டே இருக்கிறாரு. அப்படியே ஒரே வார்த்தையில பேசிட்டு இருக்கிறாரு. எல்லாமே லிங்க்டா இருக்குது. ஆயத்தப்படுத்துங்க, ஒரு அறையை வச்சுக்கோங்க உங்களுக்காக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். அவருடைய நாமத்துக்காக நம்ம என்ன வேணா செய்யலாம். அவர் நாமம் மகிமைப்படட்டும். ஏன்னா இந்த இடத்துல ஆண்டவர் ரொம்ப அழகா வந்து டீட்டெயில்டா சொல்லி அனுப்புது. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. கர்த்தர் இதை ஆசீர்வதிக்கட்டும், நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரட்டும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்தில் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி இயேசப்பா. எங்களை ஆயத்தப்படுத்துங்க. உமக்காக நாங்கள் எதையாவது ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்க வீட்டுக்கெல்லாம் வாங்க, எங்க வீடுகளுக்கு வாங்க. நீங்க வரணும்ப்பா. உங்களுக்காக ஒரு இடம் ஆயத்தப்படுத்தி இருக்கட்டும். எங்க மனசுக்குள்ள வாங்க, எங்க இருதயத்துக்குள்ள வாங்க. அந்த இடம் ஆயத்தமா இருக்கட்டும். ஏற்றுக்கொள்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென்.